திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. உலகெலாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய நிர்மலிவேணியன் அலகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம். கைலாய பரம்பரையில் சிவஞான போதநெறி காட்டும் வெண்ணை பயில் வாய்மை மேகண்டான் சந்ததிக்கோர் மெய்ஞான பானுவாகி குயிலாரும் புழல் திருவாவடுதுறை வாழ் குரு நமச்சிவாய தேவன் சைலாதி மரபுடையோன் திருமரபு நீடூழி தழைகமாதோ. பரைசனை அன்பர்க்கடியனே என்னுடையப்பனே ஆவியோடாக்கை புரைபுரை கணிய பூந்து நின்றுரைக்கு பொய்யில் கிடந்தமைச் சுடரே திரைவராமன் நம்ம மதத்தன் கடலே திருப்பெருந்துரை உரை சிவனே உரை உணர்விறந்து நின்றுணர்வதோர் உணர்வே யான் உன்னை உரைக்குமாறு உணர்த்தே. கல்லால் நிழமலைவில்லார் உடைய பொல்லார் இடைமல நல்லார் புனைவரே நற்குஞ்சரக்கென்ற நன்னிற்கலை ஞானம் கற்கும் சரக்கன்றுகான். சிற்றம்பலம். இல்லாமல்ல ஆடல் வல்லான் திருவுருளும் குருவள் முன்னின்றர் செய்ய அடியேனை சென்னையில் ஆட்படுத்திய ஆசிரியர் பெருமக்களுடைய திருவுடை தகவல் மனமொழிமைகளால் வணங்கிக் கொண்டு இசைஞானியார் குழுமத்தில் உள்ள அனைத்து அடியார் பெருமக்களுடைய திருவுடை தாமர்களை மனமொழிமைகளால் வணங்கிக் கொண்டு உமாபதி சிவனார் இயற்றி அருளிய போற்றி பவருடைய நூலினை தொடர்ந்து சிந்தித்து வருகின்ற வேளையில் நேற்று 10வது கண்ணியை சிந்தித்திருந்தோம். அதிலே ஆணவ மலத்தினுடைய குணங்களை எல்லாம் சிந்திப்பதற்கு திருவருள் கூட்டியது. இன்று 11ஆம் கண்ணி. 10வது கண்ணியும் 11, 12 மூன்றையும் பாடி அதில் 11ஐ சிந்திப்போம். ஞானத்தின் கண்ணை மறைத்த கடிய தொழில் ஆணவத்தால் எண்ணும் செயல் மாண்ட எவ்வுயிர்க்கும் உள்நாடிக் கட்புலனால் காணார்தம் கை கொடுத்த கோலேவோல் பொற்புடைய மாயை புணர்ப்பின் கண் முற்பால் தனுகரணமும் புவனமும் தந்து அவற்றால் மனமுதலா வந்த விகாரத்தால். இதிலே 11வது கண்ணி உள்நாடி கட்புலனால் காணார்தம் கை கொடுத்த கோலேவோல் பொற்புடைய மாயை புணர்ப்பின் கண். இது உயிரினுடைய ஞானக்கண்ணை மறைத்த கொடிய தொழிலை உடைய ஆணவ மலத்தால் அறிவையும் செயலையும் இழந்த எல்லா உயிர்களுக்கும் உள்நாடி கட்புலனால் காணார்தம் கை கொடுத்த கோலேவோல் இறைவன் கருணையினாலே உயிர்களின் இச்சையை ஆராய்ந்து பார்த்து கண்களால் பார்க்க இயலாத பிறவி குருடர்களுக்கு இரக்கம் கொண்டு உதவி செய்வார். விருப்பப்படி கோலை கொடுத்து அவர்கள் விரும்பிய இடத்தில் கொண்டு போய் விடுவதை போல பொற்புடைய மாயை புணர்ப்பின் கண். இங்கே பெருமான் அவனுடைய கருணையாலே உயிர்களுடைய இச்சைக்கு தக்கவாறு விருப்பத்திற்கு தக்கவாறு ஐந்து பார்த்து எதை எப்படி செய்வது என்று அறியாத நிலையில் இருக்கின்ற பிறவி குருடர் போல இருக்கின்ற ஆன்மாக்களுக்கு தன்னுடைய விருப்பத்திற்கிணங்க அவர்களுக்கு உதவி செய்யாமல் அவர்களுடைய இச்சையை ஆய்ந்து பார்த்து அவர்களுக்கு ஒரு குருடனுக்கு கோல் கொடுத்து அவன் விரும்பிய இடத்தில் கொண்டு போய் விடுவதைப் போல நமக்கு இந்த மாயையால் எல்லாவற்றையும் படைத்து கொடுத்து நம் விருப்பத்திற்கிணங்க நம் இச்சைக்கு தக்கவாறு
அந்த மாயையை கூட்டி அருள் செய்கின்றான். எனவே இங்கே பெருமான் உயிர்களின் மீது கருணையோடு இறங்கி வருகின்ற நிலை. உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன், நிலவுலாவிய நீர்மலிவேணியன், அலகில் சோதியன் அம்பலத்தாடுவான், மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம். இங்கே பெருமான் இந்த உயிர்கள் கற்பனை கடந்த சோதி கருணையே உருவமாகி உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன். அப்படிப்பட்ட இறைவன் உயிர்கள் எப்படியாவது இந்த அருளை பெற வேண்டும் என்று சிறந்த அந்த பயனை தருவதற்கு எல்லாருக்கும் பொதுவான நிலையில் இறங்கி வருகின்றார். அதுவும் இறங்கி வரும்பொழுது ஒவ்வொருடைய ஆன்மாக்களுடைய பக்குவத்திற்கு தக்கவாறு இறங்கி வந்து அருள் செய்கின்ற நிலை. இப்ப தெரியுதா என்று கேட்டுக்கொண்டு இறங்கி வருவது போல அருவநிலை, அருவுருவ நிலை, உருவநிலை. உருவ நிலையிலும் பல்வேறு நிலைகள். அதிலும் நமக்கு எப்பொழுது தெளிவாகின்றதோ அதுவரை அவன் இறங்கி வந்து கொண்டே இருக்கின்றான். அதிலும் அம்பலவான பெருமான் தன்னுடைய திருவிடிகளை மறைத்து கொள்ளாமல் முன்னே தூக்கி முன்னே காட்டுகின்றான். இப்பொழுதாவது பிடித்துக்கொள் என்கின்ற வகையில், இப்பொழுது தெரிகிறதா என்ற வகையில் இந்த ஆன்மாக்களுடைய இந்த அறிவு இச்சை செயலை மலம் மறைத்து கொண்டு இருக்க இறைவன் கருணை செய்கின்ற இந்த நிலை, இது ஆன்மாக்களுக்கு உதவி செய்வதற்காக அவன் செய்கின்ற முதல் தொடக்க நிலை. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு என்று பெருமான் அவன் இறங்கி வருகின்ற நிலை. இந்த உயிர்களெல்லாம் ஒன்று சேர்ந்து உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அரிய நிலை. கீழே அவன் இறங்கி வந்து அருள் செய்கின்ற நிலை. நமக்கு கீழ் இறங்கி வந்து அறிவுறுத்துகின்றான். இறைவனுடைய இந்த பெரும் கருணையால் நமக்கு ஊன நடனம், ஞான நடனம், ஆனந்த நடனம் என்று நாம் சிந்திப்போம் உண்மை விளக்கத்தில். அதுபோல அந்த ஊன நடன நிலை. இப்படிப்பட்ட இறைவனை நாம் இதய கமலத்தில் வைத்து பூசித்தல் வேண்டும். இங்கே உள்நாடி கட்புலனால் காணார்தம் கை கொடுத்த கோலேவும். நமக்கு அறிவு இச்சை செவல் மலத்தினுடைய காரணமாக சரியாக இல்லாத காரணத்தால் நமக்கு திருவாவடுதுறை ஆதீனத்திலே இந்த முத்தி பஞ்சாக்கர மாலையில் ஒரு இடம் வரும். பண்டு அறியாமை பிடித்து விட்டேனே விடாது பற்றி கொண்டு குணவழி விட்டு திருத்தி என் கோதகற்றி புண்டரிகப்பதம் தந்தாய்க்கு என்னால் ஒரு போகமுண்டோ தந்தமிழ் கோமுத்தி முத்தி பஞ்சாக்கர சத்குருவே. அருமையான முத்தான 5 பாடல்கள். மாயா படலம் கிழித்து அருள் ஞானம் விளங்க வைத்து உன்னே ஆனந்தத்தில் அமிழ்த்திடுவாய் நித்த முத்த சுத்த தூயா சராசர வேதங்கள் யாவையும் தொற்றுவிக்கும் தாயான கோமுத்தி முத்தி பஞ்சாக்கர சத்குருவே. இந்த 5ம் முத்தி பாடல்கள், அருமையான பாடல்கள். அதிலே குணவழி விட்டு திருத்தி என்பார். அதேதான் இங்கே அந்த குருடன் அவன் தடுமாறிக்கொண்டு எங்கு செல்வதென்று தெரியாமல் நிற்கின்றான். உதவி செய்பவர் அவன் கையில் ஒரு கோலை கொடுத்து எங்கே செல்ல வேண்டும் என்று கேட்கின்றார். அவன் விரும்பிய இடத்திற்கு கொண்டு போய் விடுவதைப் போல
குணவழி விட்டு திருத்துதல். இங்கே பெருமான் அப்படியே விட்டு விடாமல் கூடவே இருந்து நாம் எங்கு செல்ல வேண்டுமோ அங்கும் உதவி செய்கின்றான். அங்கு வந்து இருந்து அதிலே இன்ப துன்பங்களை அனுபவித்த பிறகு மீண்டும் அடுத்த நிலைக்கு செல்வதற்கும் உடனாக இருக்கின்றான். உலகாயத நிலை வேறு, பெருமான் அருள் செய்கின்ற நிலை என்னே அவனுடைய கருணை. எனவே அப்படிப்பட்ட இந்த இறைவன் நமக்கு மாயையை கூட்டுகின்றான். 36 தத்துவங்களையும் நமக்காக படைத்து கொடுத்து அருள் செய்கின்றான். இதைத்தான் நம்முடைய உமாபதி சிவனார் பொற்புடைய மாயை புணர்ப்பின்கண் என்று அவர் அருமையாக இந்த மாயை புணர்த்தல், இதை நாம் இந்த மாயை பற்றியும் தனுகரண புவனபோகங்களை அடுத்த கண்ணியிலே வைத்து நமக்கு கூறியுள்ளார். இந்த மாயையால் தான் இந்த உலகங்கள் அனைத்தும் படைக்கப்பட்டுள்ளது. நாம் அந்த மாயையினுடைய நிலைகளை அடுத்தடுத்து எந்தெந்த வகுப்புகளில் நமக்கு வாய்ப்பு கிடைக்கின்றதோ அதிலெல்லாம் சிந்திக்கலாம். அதிலே சுத்த மாயை, அசுத்த மாயை, பிரகிருதி மாயை என்று 3 வகையாக உள்ளது. ஆன்மாக்கள் 3 வகையாக இருப்பதால் மாயையும் 3 வகையாக வகைப்படுத்தி பெருமான் கருணை செய்திருக்கின்றார். அது சடப்பொருள்தான். உலகத்தினுடைய மூல காரணமாக எல்லா பொருளையும் மாயையிலிருந்து தான் இறைவன் படைத்து கொடுக்கின்றான். இது ஒரு அருவ பொருள். அது காரிய நிலையில் நமக்கு தனுகரண புவனபோகமாக நமக்கு 4 நிலையில் அமையும். இவைகளும் அறிவற்ற சடப்பொருள்தான். இவையெல்லாம் சிவபெருமானால் தோற்றுவிக்கப்பட்டு ஒரு காலத்தில் மீண்டும் மாயையிலே ஒடுக்கப்படுகின்ற நிலையில் உள்ள பொருள். எனவே மாயையிலிருந்து நேரடியாக இந்த தனுகரண புவன போகங்களை கொடுக்காமல் அதிலிருந்து தத்துவங்களை தோற்றி அந்த தோற்றுவித்து தத்துவங்களின் காரிய பொருள்களாக இதையெல்லாம் கூட்டுகின்றான். எனவே இது ஒரு ஒளி பொருள். இந்த மாயை என்பது ஒரு ஒளி பொருள். ஆணவப்பற்று மிகுதியாக உள்ள உயிருக்கு மாயை மயக்கம் செய்வதாக தெரியும். ஆனால் மாயை மயக்கமும் செய்யும் என்பார்கள். எனவே மயக்கம் செய்வது ஆணவம்தான். அது இந்த மாயையும் அதனுடன் இருப்பதால் மயக்கம் செய்யும். மாயை ஒரு அருவப் பொருளாக விளங்குகின்ற நிலை. அது அருவம், அருவுருவம், உருவம் என வகையாகவும் அமையும். எனவே இது 3 நிலை: சுத்தமாயை, அசுத்த மாயை, பிரகிருதி மாயை என்று நமக்கு இது 3ஆக வரும். அதிலிருந்து தத்துவங்கள் 36ஆக விரியும். அந்த 36ம் 60 தாத்துவிகங்களாக அது இன்னும் விரியும். எனவே சுத்த மாயையில் நமக்கு 5 தத்துவங்களும், அசுத்த மாயையில் 7 தத்துவங்களும், பிரகிருதி மாயையில் 24 தத்துவங்களும் தோன்றுகின்றன. ஆக தத்துவங்கள் 36. எனவே இந்த பிரபஞ்சம் உருவாவதற்கான மூலக்கூறுகள் மாயையிலிருந்து தான் வந்தது. எனவே பெருமான் கீழே முதலில் சுத்த மாயை தோற்றுவித்து அதிலிருந்து அசுத்த மாயை. எனவே சுத்த மாயையில்தான் நம்முடைய அது தூய்மையாக உள்ள நிலையால் அது பெருமானே அங்கே முன்னின்று ஆட்சி செலுத்துகின்ற அந்த நிலை.
அங்கே 5 தத்துவங்கள் நாதம், பிந்து, சாதாக்கியம், மகேஸ்வரம், சுத்தவித்தை என்ற நிலையிலே. அதற்கு பிறகு அசுத்தமாயை. அசுத்தமாயையிலே நமக்கு 7 வகையான அந்த தத்துவங்கள், காலம், நியதி, கலை, வித்தை, அராகம், குருடன், மாயை என்கின்ற வகையிலே அதற்கு பிறகு அசுத்த மாயையிலிருந்து நமக்கு பிரகிருதி மாயை என்கின்ற வகையிலே அதிலே 24 தத்துவங்கள். இது விரித்து சொன்னால் நிறைய விரியும். இதை நாம் உண்மை விளக்க நூலிலேயே நீங்கள் எல்லோரும் சிந்தித்திருப்பீர்கள். எனவே இந்த சுத்தமாயை, அசுத்தமாயை, பிரகிருதி மாயை மூன்றிலிருந்தும் ஒவ்வொரு அந்த புவனங்கள் தத்துவங்களுக்கும் ஒவ்வொரு அதிகாரிகளை இறைவன் நியமித்து அதிலிருந்து அவையை இயக்குகின்ற அந்த நிலை. எனவே அதெல்லாம் 24 தத்துவங்கள் ஆன்ம தத்துவங்கள். பூதங்கள் 5, அதனுடைய தன்மாத்திரைகள் 5, கண்மேந்திரியங்கள் 5, ஞானேந்திரியங்கள் 5, அந்த கரணங்கள் 4. இவை 24ம் நமக்கு ஆன்ம தத்துவங்களாக வரும். எனவே அப்படி நமக்கு இந்த மாயையிலிருந்து தனுகரண புவன போகங்களை ஆன்மாக்களுக்காக படைத்து கொடுக்கின்றான். எனவே அது ஆன்மாவை முதலில் ஆணவ மலத்திலிருந்து பெருமான் எடுத்து அதனுடைய இச்சைக்கு தக்கவாறு அதைத்தான் நாம் அடுத்த கண்ணியிலே சிந்திக்க இருக்கின்றோம். அந்த தனுகரண புவனமும் தந்து அவற்றால் மனமுதலா வந்த விகாரத்தால் இந்த முதல் பிறப்பை பற்றிய அந்த செய்தியை அடுத்த வகுப்பிலே நாம் தொடர்ந்து சிந்திப்போம். என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்து உள்ளமும் ஓங்கிட மன்றுளாரடியார் அவர் வான்புகழ் நின்றதெங்கும் நிலவி உலகெலாம் வான்முகில் விழாது வெய்க மலிவளம் சுரக்க மன்னன் பொன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஒங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். தென்னாருடை சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம்.